கை குடுக்கலாம் டைம் இல்ல. போ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு கை குடுக்காம நம்முடைய இந்திய அணி வந்திருக்காங்க. நோ ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. எக்ஸ் வலைதளத்தில ஆரம்பிச்சு எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் என்ன நடந்துச்சுன்றத பார்க்க போறோம் இந்த வீடியோல. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மேம் ஹாய் ஃப்ரம் பாலா. சூரியகுமார் யாதவ் அவர்கள் மேட்ச் முடிச்ச உடனே பேசின ஸ்பீச்ல அவர் சொல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லியிருந்திருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அவருடைய டீம் மொத்தமா பேசி வச்சு இதான் நம்மளுடைய முடிவு, இதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன்ல இறங்கி இருந்திருக்காங்க. அது ஆக்ஷன் கிடையாது, ஆக்சுவலா ரியாக்ஷன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் நம்ம ஒண்ணா பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன நடந்துச்சு. பஹல்காமுடைய அந்த டெரர் அட்டாக் அகைன்ஸ்டா மக்கள் நெறைய பேர் குரல் குடுத்து, "என்னங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குது. இவங்க கூட போய் நம்ம கிரிக்கெட் மேட்ச் விளையாடணுமா?" அப்படின்ற கேள்வி எழுப்புனாங்க. நெறைய பேர் ஆக்சுவலா வரவே இல்ல. இதுதான் வந்து இத்தன வருஷங்கள்லயே ஒரு இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு வந்த கம்மி கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு கம்மி கூட்டம். அவ்வளோ ஸ்டாண்ட்ஸ்லாம் காலியா இருந்துச்சு. ஸோ இதுலருந்தே தெரியுது, இந்திய ரசிகர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள் யார் யாரெல்லாம் வந்துட்டு யுஏஇல இருக்கிறாங்களோ, துபாய், அப்புறம் ஷார்ஜா, அபுதாபி, பஹ்ரைன் அந்த மாரி எந்த நாடுகளா வேணா இருக்கட்டும். அங்க இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்லிருந்தும் துபாய்ல ஒரு மேட்ச், ஷார்ஜால ஒரு மேட்ச், அபுதாபில ஒரு மேட்ச்னா கிளம்பி வந்துருவாங்க. ஃபுல் கிரவுடு. அப்படிப்பட்ட அந்த இடத்துல இந்திய ரசிகர்கள் பல பேர் வரவே இல்ல அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு பக்கம் இருக்க. வெளிய இருந்துமே பார்த்தீங்க அப்டின்னா, இவங்க கூட மேட்ச் விளையாடுறது தப்பு. நம்ம முன்னாடிலருந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த மேட்ச ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி. பட் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு அதிருப்திய மக்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா, ஒரு ஏசியா கப்புன்றது வரும்போது, இந்தியா இந்த மேட்ச விளையாடாம போயிருச்சு அப்டின்னா, அப்ப இதனால ஒரு ரெவென்யூ பாதிக்கப்படும். அது இதுன்னு சொல்லி நெறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. இந்திய கவர்ன்மென்ட்டும் நம்ம பைலேட்டரல் சீரிஸா தான் அவங்க கூட விளையாடக்கூடாது. ஐசிசி டூர்னமெண்ட்ஸ், ஏசியா கப் போன்ற டூர்னமெண்ட்ஸ்ல அவங்க கூட நம்ம விளையாடுறதுல பிரச்சனை இல்ல. விளையாடிருவோம் அப்டின்னு சொல்லி நம்மளுடைய பிசிசிஐ முடிவெடுத்துச்சு. இந்திய அரசாங்கத்தோட சேர்ந்து கலந்தாலோசிச்சு. இந்த கலந்தாலோசனையினால எடுக்கப்பட்ட அந்த முடிவு ஒரு பிரச்சனையா இருக்குது. எங்க அப்டின்னா, ரசிகர்கள் கிரவுண்டுக்கு வரல. இது ஒரு பக்கம். இப்ப என்ன நடக்குதுன்னா, மேட்ச இந்தியா ஜெயிச்சிருச்சு. பாகிஸ்தான் படுமோசமா விளையாடிச்சு, கேவலமா விளையாடிச்சு, அசிங்கமா விளையாடிச்சு, மொக்கையா விளையாடிச்சு, டப்பா மாரி விளையாடிச்சுன்னு நம்ம என்ன வேணா சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்தியா இந்த மேட்ச ஜெயிச்சு முடிச்சோனே வின்னிங் ஷாட்ட சூரியகுமார் யாதவ் அவர்கள் அடிக்கிறாரு. முட்டி போட்டு சடக்குன்னு ஒரு ஸ்வீப்ல அடிக்கிறாப்புல. போயிருச்சு இந்தியா வின்னு. இப்ப ஜெயிச்ச உடனே நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் கூட இருக்கிற பேட்ஸ்மேன கூட்டிக்கிட்டு அப்படியே கை குடுத்துட்டு கிளம்பி வெளிய போறாப்ல. திரும்பி கூட பார்க்கல இந்த பக்கமே. அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சுடுறாரு. ஸோ இந்த 2 பேட்ஸ்மேனும் ட்ரெஸ்ஸிங் ரூம நோக்கி நடந்து போகும்போது, அவங்க திரும்பி கூட பார்க்கல இந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸ்ன்னோனே, அவங்கலாம் அப்படியே நின்னு பார்க்குறாங்க. என்னடா என்ன ஒண்ணும் புரியலையேன்னு அப்படியே பார்க்குறாங்க. நம்ம இந்திய பேட்ஸ்மேன் 2 பேரும் வந்து டக் அவுட்டுக்கு போறாங்க. இந்திய டக் அவுட் இங்க, பாகிஸ்தான் டக் அவுட் அங்க. அப்ப இந்திய டக் அவுட்டுக்கு நடந்து இவங்க போக ஆரம்பிக்கும்போது, இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு கிட்டத்தட்ட என்னன்னு. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இந்திய டக் அவுட்ல இருக்கிற பிளேயர்ஸோட கௌதம் கம்பீர் கோச்சோட எல்லாரும் சேர்ந்து இவங்க கை குடுத்துட்டு, மேல படியில ஏறி போயிடுறாங்க. படியில ஏறி நேரா போயிட்டு உள்ள போனோனே கடைசியா அங்க நிக்கிற ஒருத்தர் வந்துட்டு கதவ வேற சாத்திடுறாரு. இவங்க என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்னடா மூஞ்சி வச்சுமே கதவ வேற சாத்துறாய்ங்க இவங்க அப்படின்ற மாரி பார்க்குறாய்ங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ். அப்புறம் புரிஞ்சுகிட்டு அவங்களே சரி ரைட் நம்ம கை குடுக்க வரமாட்டானுங்க போலட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப இது எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க. சூப்பர். நீங்க மேட்ச் விளையாடக்கூடாதுன்னு சொன்னோம் விளையாடுனீங்க. சரி அட்லீஸ்ட் ரைட் இதையாவது பண்ணீங்களே. அவைங்க கூட ஹேண்ட் ஷேக் குடுத்தீங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். அதே மாரி குடுக்கல. வெரி குட் அப்படின்னு. ஏன்னா டாஸ்லயுமே 2 பேருமே ஹேண்ட் ஷேக் குடுத்துட்டு 2 கேப்டன்ஸும். சூரியகுமார் ரொம்ப தெளிவா வந்து இவங்க கூட நம்ம கைய குடுக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு, பிசிசி எடுக்கிற முடிவுங்கிறத தாண்டி, மக்களுடைய அ எமோஷனல் வேல்யூஸ் இதுல நெறைய ஒளிஞ்சிட்டு இருக்குது. அப்ப நம்ம இவங்க கூட போய் கை குடுத்தோம்னா, நம்மள இவங்க காலி பண்ணிருவாங்கன்னு தெரிஞ்சு, அதையும் புரிஞ்சுகிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் இந்த இடத்துல. அவங்களுடைய எமோஷனல் வேல்யூஸும் உள்ள இருக்கிறனால, அவங்களுக்கும் தனிப்பட்ட கோவம் இருக்கலாம். பட் அத தாண்டி மக்கள் வந்து கண்டிப்பா இத ஏத்துக்க மாட்டாங்கன்றத புரிஞ்சுகிட்டு, அவங்க அத நடத்திட்டு இருந்திருக்காங்க. அது சரியான ஒரு முடிவுன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது. அப்போ இதுல இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பாகிஸ்தானுடைய மீடியாவுல அவங்கலாம் ஆல்ரெடி புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே கிடையாது இது. தனிப்பட்ட முறையில என்ன வேணா இருக்கட்டும். ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட வந்துட்டோம். ஒண்ணு விளையாடக்கூடாது. விளையாடுறியா? விளையாடின ஆப்போசிட் டீமோட கை குடுத்துட்டு போணுங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அத இவங்க பண்ணாம போயிட்டாங்க. இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மீடியா சொல்ல வந்து கதர்றாங்க. என்ன இவனுங்க ஓவரா திமிரு காட்டுறாங்க. ரொம்ப சீப் பாலிடிக்ஸ் இவங்க பண்றதெல்லாம் ஆச்சா, ஊச்சான்னு சொல்லி இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இவங்க வந்து இத வைக்கும்போதே கூட சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஐசிசி தானே இத கேள்வி கேட்கணும். ஒரு நாடு இந்த மாரி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உடைய அதிகபட்ச குறைஞ்சபட்ச விஷயத்தையே பண்ணலங்கும்போது, அத கேள்வி கேட்க வேண்டியது ஐசிசி. ஆனா, இங்க ஐசிசி உடைய ஹெட் யாரு? அவங்க இந்தியர் தான். ஜெய் ஷா. அப்ப எப்படி இவங்கள கேள்வி கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. இவங்க இப்படித்தான் இவைங்கள யாரும் கேட்க முடியாது. இதான் பிரச்சனை இவைங்களோட எப்பவுமே. அதிகார வர்க்கம் இவைங்க பிசிசிஐ, ஐசிசில வேற இப்ப உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி, பாகிஸ்தானுடைய இவங்கலாம் வந்து இப்ப புலம்புறாங்க.
பட் இந்திய ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இதுக்கு கிடைச்சிருக்கு. சூரியகுமார் யாதவ் அவர்கள் ஸ்பீச்ல பேசும்போது சொல்றாரு, "இந்த பஹல்காம் டெரர் அட்டாக்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவங்களுக்கு நாங்க இந்த மேட்ச டெடிகேட் பண்றோம் இந்த வெற்றிய. அது மட்டும் இல்லாம நாங்க இத யாருக்கு டெடிகேட் பண்றோம்னா, இந்த பேட்டில் ஃபீல்ட் வீரர்கள், போர் வீரர்கள், நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் அவங்களுக்கு நாங்க இந்த மேட்சுடைய வெற்றிய டெடிகேட் பண்றோம். எங்களுக்கு எப்பலாம் வாய்ப்புகள் கிடைக்குமோ, அவங்களுக்கு நன்றி கூறும் வகையில இவைங்கள இந்த மாரி போட்டு மேட்ச்ல கிரவுண்டுல வச்சு நாங்க அடி அடின்னு அடிச்சு போட்டுருவோம். அந்த கிரவுண்டுல நீங்க பார்த்துக்கங்க. இந்த கிரவுண்டுல இவைங்கள அடிக்க வேண்டியது எங்க வேல அப்டின்ற மாதிரி ஒரு பேச்ச பேசி சூரியகுமார் யாதவ் போயிட்டாரு. அதுக்கு சரியான கைத்தட்டு மக்களுக்கு. ஸோ இந்த மாரி சில விஷயங்கள வந்துட்டு நம்முடைய சூரியகுமார் யாதவ் போன்ற கேப்டன் இந்த மாரி ஒரு 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 விஷயத்த சரியா அணுகுறாரு. மொத்த நாட்டுடைய ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய மன வேதனை எவ்வளோ இருக்குது இப்படின்றதெல்லாம் புரிஞ்சுட்டு அத பிரசன்டேஷன் செரிமனில அட்ரஸ் பண்ணது ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இப்போ நீங்க வந்து சொல்லுங்க, இந்த வீடியோடைய முடிவுல பாகிஸ்தானுடைய டீம்ஸ் அவங்க சைட்ல அவங்க புலம்புற மாரி வந்து சொல்றது கரெக்ட்டா? இல்ல எது கரெக்ட்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்திய வீரர்கள் பண்ணது ரொம்ப சரிங்க அப்படின்றீங்களா? இல்ல பொலிட்டிக்கல் விஷயங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஓரமா, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ங்க. ஆப்போசிட் டீம்ல ஒருத்தன் நம்ம கூட விளையாடிருக்கான். கைய குடுத்துட்டு போறதுல நம்ம என்னங்க குறைஞ்சு போயிற போறோம்? அந்த வீரர்களுக்கும் நடந்த சம்பவத்துக்கும் என்னங்க சம்மந்தம்? அப்படின்றீங்களா? ஏய்! அப்படிலாம் பேசக்கூடாது தம்பி. அவைங்களுக்கு என்ன சம்மந்தமா? அவைங்க ஊர்க்காரங்க தானே பண்ணதெல்லாம். கேள்வி கேட்காம அவைங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. அவைங்களோட போய் நம்ம கைய குடுக்கணுமா? போயா மாப்ள அப்படின்றீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் சூப்பரான வீடியோலாம் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பலம். ஓகே பாய்.